சமீபத்தில் ரீரிலீஸ் பண்ணப்பட்ட படையப்பா படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆல்ரெடி அந்த படம் பெரிய ஹிட். இப்போ ரீரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அந்த படையப்பா படம். சரி, ஓகே, அந்த படையப்பா படத்தில் யார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக ஒருத்தரை சொல்ல முடியாது. ஏன்னா படையப்பா படம் முழுக்க இருந்த எல்லா ஆக்டருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ரஜினி சார் ஒன்று பண்ணியிருந்ததால தான் படையப்பானா ரஜினி சார் தான் அப்படின்னு நம்ம மைண்டில் நிற்கிது. படையப்பா படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ ரீரிலீஸ் ஆன வரைக்குமே நம்ம எல்லாரும் அதிகமாக பேசப்படுற விஷயம் என்னென்னா படத்தில் வர காமெடி சீன்ஸ். கண்டிப்பாக காமெடி சீன் பார்க்குறப்ப இப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த காமெடிலாம். தியேட்டரில் இப்போ பார்க்குறப்போ நமக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய ரீசன் யார்? ஒருத்தராக தான் இருக்க முடியும், நிச்சயமாக ரமேஷ் கண்ணா அவர்கள் தான். ஸோ அந்த படையப்பா படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சீன்ஸ்லாம் அவர் தான் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்படி படம் முழுக்க காமெடி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ஸ்கோர் பண்ண ரமேஷ் கண்ணா அவர்களால் எதனால் கே.எஸ். ரவிக்குமார் சார் அளவுக்கு போக முடியல? ஏன்னா ரமேஷ் கண்ணா அவர்களுக்கு டேலண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காமெடி அப்படின்னு வந்துட்டாலே இப்போ வரைக்குமே ரமேஷ் கண்ணா அவர்களோட ஒரு ஒன்லைன் எல்லாமே இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசப்பட்டுட்டு இருக்கு. இருந்தாலும் கே.எஸ். ரவிக்குமார் சார் அளவுக்கு எதனால் அவருக்கு வந்து டைரக்ஷன்லேயும் சரி, ஒரு ஆக்டிங் வைஸாகவும் சரி, ஓவராலாக சினிமா கெரியர்லேயும் சரி, கே.எஸ். ரவிக்குமார் சார் அளவுக்கு எதனால் ரமேஷ் கண்ணா அவர்களால் போக முடியல? ஓகே, இப்போ இன்னொரு கொஷின். கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் இந்த படத்துக்கு டேரக்டர். கதை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் எழுதி கொடுத்துருந்தாலும் டைரக்ஷன் வைஸாக கே.எஸ். ரவிக்குமார் அவரோட ஒரு முத்திரையை பதிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் எடுத்தாலும் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான பெஞ்ச் மார்க்காக இருந்தது கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கும் சரி, ரஜினி சாருக்கும் சரி. ரஜினி சார் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணி ஒரு டாப் ஸ்டாராக ஆகிட்டார். பட் கே.எஸ். ரவிக்குமார் சாரால் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு ஹிட் படங்களை கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதாவது இந்த படையப்பா ரேஞ்சுக்கு அடுத்த படங்கள்லாம் வந்துதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஸோ நான் முன்னே என்ன சொன்னேன்னா ரமேஷ் கண்ணா அவர்களால் ஏன் கே.எஸ். ரவிக்குமார் அவரோட இடத்துக்கு வர முடியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? இப்போ அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவர்களால் ஏன் ரஜினி சாரோட பொசிஷனுக்கு வர முடியல, அந்த ஒரு அந்தஸ்தை அவர்களால் வாங்க முடியல? ஸோ இந்த ரெண்டு கேள்விக்குமான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுவும் அந்த படையப்பா படத்தை வச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ரமேஷ் கண்ணாவால் எதனால் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவரோட பொசிஷனுக்கு வர முடியல அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் அவரோட இன்டர்வியூலே நம்ம பார்க்கலாம். ரமேஷ் கண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் தொடரும் அப்படின்னு ஒரு படத்தோட ஒரு ஃப்ளாப்க்கு அப்புறம் அவரால் அடுத்த படங்கள் பண்ண முடியல. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு கே.எஸ். ரவிக்குமாரோட படையப்பா இன்டர்வியூ அதிலே கூட நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யார்னா கே.எஸ். ரவிக்குமார் சார், ரமேஷ் கண்ணா சார், ரஜினி சார் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து இறந்துருவாங்க. யார்? நீலாம்பரி மேம் வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நீலாம்பரியோட கண்ணை மூடிட்டு திரும்பி நடந்து வருவார். அந்த இடத்துல என்ன சாங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அந்த இடத்துல போயிருக்கு. அப்போ ரமேஷ் கண்ணா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல படையப்பா சாரோட ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு இல்லையா, அதை போடலாம். அதாவது எம்பேரு படையப்பா அப்படின்னு அந்த இடத்துல வர மாதிரி போட்டால் ஒரு நல்ல ஹைப் இருக்குது சார். ஸோ அப்போ படத்தை முடிக்கிறப்போ படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு கமர்ஷியலாகவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ரஜினி சாருக்கும் பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ சூப்பராக படத்தை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் கண்ணா சார் சொல்லியிருக்காரு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை, இந்த இடத்துல அந்த பாட்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மேலே முடிகிற மாதிரி, ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு கேலப் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு, எம்பேரு படையப்பான்னு தன்னோட ஒரு சுயமான ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி ஒரு பாட்டாக தான் இருக்கும். அந்த பாட்டை நீ கிளைமேக்ஸில் வச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் இந்த நீலாம்பரி கேரக்டர் கொடுத்த ஒரு குடைச்சலாகட்டும், கொடுத்த ஒரு டார்ச்சர் ஆகட்டும், என்னென்ன விஷயம் பண்ணாங்களோ இது எல்லாமே கடந்து வந்து நின்ன ஒரு ரஜினி சார் அந்த இடத்துல எம்பேரு படையப்பான்னு தன்னோட சுயமான ஒரு பாட்டை பாடுறப்போ அந்த படம் வந்து டோட்டலாக லோ ஆயிரும். ஸோ அந்த இடத்துல ரஜினி சாரோட எம்பேரு படையப்பா பாட்டு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக வாழ்க்கையில் 1000 தடைக்கலப்பா அப்படின்ட்டு அந்த லைன் இருக்கும் இல்லையா, அதுதான் அங்கே வரணும். பிகாஸ் நம்ம படையப்பா பார்த்தீங்கன்னா நீலாம்பரி கொடுத்த எல்லா டார்ச்சரையும் பொறுத்து அதெல்லாம் பீட் பண்ணி அவர் வந்து மேலே எழுந்து வந்து நின்றுருக்காரு. அண்ட் நம்ம நீலாம்பரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரஜினி சார் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி நம்ம பேசாமல் ஒரு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி, அண்ட் அதுக்கும் மேலே மக்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வந்து கிளைமேக்ஸு நல்லாயிருக்கும். ஸோ நீ முன்னே சொன்ன மாதிரி அந்த ரஜினி சாரோட கிளப்பாட்டு யூஸ் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் 1000 தடைக்கிழப்பா அந்த லைன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் தான் இருக்கும். அண்ட் அந்த லைன் தான் அந்த கிளைமேக்ஸுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்களேன், அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுமே ரமேஷ் கண்ணா சார் சொன்ன மாதிரி எம்பேரு படையப்பா பாட்டு வந்திருந்தால் அது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஹீரோக்கான படமாக மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் முடித்ததால தான் இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கு. அண்ட் ரீரிலீஸ்லையும் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்குன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற படமாக இருந்ததால தான். ஸோ இந்த இடத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ரமேஷ் கண்ணா அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் கே.எஸ். ரவிக்குமார் சார் ஒரு டேரக்டராக
இதுதான் நம்மளோட ஜட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட ஜட்மெண்ட்டில் எது கரெக்டாக இருந்திருக்கு? கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட ஒரு ஜட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக யோசிக்காமல் ஜஸ்ட் ஹீரோக்கு ஒரு கேலப் மூமெண்ட்டாக இருந்தால் போதும், ஒரு ஃபேன்ஸ்க்கான படமாக இருந்தால் போதும், கிளைமேக்ஸில் வந்து ஃபேன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும் அப்படின்னு சில மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் ரமேஷ் கண்ணா அவர்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு ஐடியாலஜி அப்படின்னு பாருங்கள் நம்ம ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கும். கே.எஸ். ரவிக்குமார் திங்க் பண்ண அந்த ஒரு சாங் தான் இப்போ வரைக்கும் பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த திங்கிங் வைஸாகவும் சரி, மேக்கிங் வைஸாகவும் சரி, கே.எஸ். ரவிக்குமார் சார் ஒரு லாங் டேர்ம் விஷனோட இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சினிமாவில் 2 பேரையும் எந்தெந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கான இடத்த கே.எஸ். ரவிக்குமாரே சூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ரமேஷ் கண்ணா அவர்களோட மைண்ட் செட்டால் ரமேஷ் கண்ணா சார் இப்போ எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருக்காரு. அந்த சென்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துடாதுங்க. நமக்கு என்ன நினைக்கிறோமோ இது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் மக்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா, மக்களுக்கு இந்த விஷயம் ஓகே ஆகுமா, இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அப்போ இருக்க மக்களுக்கு இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க விஷயம் பிடிக்குமா அப்படின்னு சென்ஸ் பண்ணுறதே ஒரு டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் டாப்பில் இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்திலே நமக்கு நல்லா தெரியும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. அண்ட் அடுத்து சொன்ன மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் 2 பேரும் பொசிஷனில் வேறு இடத்துல இருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் சாரால் ஏன் ரஜினி சாரோட பொசிஷனுக்கு போக முடியலன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.